ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்யதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ஸரசே நமஸ்ஸரஸ்வதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நமப்பிருதிவே நமஹ. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 433வது தலமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் ஆலயம் சூட்டும் மானுட தத்துவம் நாம் யார், இது அப்படியே வந்துட்டே இருக்கு. அதில் ஷட் தரிசனம்னு பார்க்குறோம். பொதுவாக ஷட்டுன்னா 6ன்னு அர்த்தம். தர்சனம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரும் நினச்சிருக்கிறது என்ன, கோயிலில் போய் சாமிக்கு ஐயர் தீவாரணை பண்ணுவார், அதை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கிற அந்த செயலை தரிசனம் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கோம். அதுதானே தரிசனம். இதுக்கு அடுத்த நிலையில் தரிசனம் அப்படின்னா அறிவிப்பது என்பது பொருள். அறிவிப்பது, காட்டுவது, விளக்கி காட்டுவது, விளங்கச் செய்வது அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த தரிசனம்னு சொல்கிறாங்க. வடமொழியில் இந்த சப்தம், இந்த தரிசன சப்தங்கிறது 6 நூல்களின் பெயரை குறிப்பிடுவதாக சொல்கிறார்கள். 6 நூல் இருக்கு. அதில் சாங்கியம் அப்படின்னு ஒரு நூல். சாங்கியம்னா என்னன்னு அர்த்தம், சங்கியான எண்ணு. 25 தத்துவங்களை, அந்த 25க்கு மேலே அது போகாது, அதோடு அது நின்றுடும். அந்த 25 எண்ணு அதை ஏற்றவும் முடியாது இறக்கவும் முடியாது. அது ஒரு தத்துவம். யோகம் அப்படின்னு சொல்லி பதஞ்சலியினால் எழுதப்பட்ட ஒரு நூல். இந்த கபில முனிவரால் சாங்கியம்ங்கிற நூல் எழுதியிருக்காருன்னு சொல்கிறான். அடுத்தது நியாயம், அடுத்தது வைசேஷிகம் அப்படின்னு ஒரு நூல். அதுக்கப்புறம் பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சான்னு சொல்லுவோம். வேதம், வேதாந்தம். இந்த அபிராமி பட்டர் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் அப்படின்னு சொல்லுவார். இந்த தரிசனத்தை பற்றி அதில் சொல்லியிருப்பார். இந்த நூல்களின் பெயரை ஷட் தரிசனம் அப்படின்னு சொல்வார். அந்த நூல் என்ன சொல்கிறது அது ஒரு பக்கம். அதெல்லாம் ஒரே நாளில் எல்லாம் சொல்லிலாம் முடிக்க முடியாது. ஏதோ அப்படி ஒரு நூல் இருக்குது, ஷட் தரிசனம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, பூவுலகத்தில் மனிதனாக பிறந்துட்டானா, மானுட பிறப்பை ஒண்டியும் நான் சொல்கிறேன், மானுட பிறப்பாக இருந்தான்னா அவனால் 5 வகை புலன்கள் மனது, இதை சேர்த்து தான் எல்லாமே. இந்த 5 வகை புலன்களும் ஒன்றாக இணைக்கும் கருவி மனது. அதனால் இந்த ஆன்மாவுக்கு, இது உள்ளுக்குள்ளே ஆன்மா இருக்குதுன்னு சொல்கிறான், இந்த உடம்புக்குள்ளே. இந்த தலையில் 5 புலன் இருக்குதுன்னு சொல்கிறான், ஞானேந்திரியம்னு சொல்கிறான், புலன் இருக்குதுன்னு சொல்கிறான். அந்த 5 புலன்களையும் இணைக்கின்ற ஒன்று, அதை அந்த கரணம் என்று சொல்லுவோம். ஏதோ எனக்கு உள்ளே இருக்குது. அப்போ இந்த மனது, இதன் வழியாகத்தான் நாம் இந்த உலகத்தை அறிந்து கொள்ள முடிகிறது, அனுபவிக்க முடிகிறது. இந்த வழி இல்லைன்னா நமக்கு அந்த விஷயம் அனுபவிக்க முடியாது. அதுவும் ஷட் தரிசனம்னு சொல்கிறார். இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் என்னென்னா ஷட் சக்கரம் பார்த்தோம். அந்த ஷட் சக்கரத்தினால 6 வகை தரிசனம் கிடைக்கிறதுன்னு சொல்கிறான். மூலாதாரத்திலேருந்து சுவாதிஷ்டானம், சுவாதிஷ்டானத்திலேருந்து மணிபூரகம், மணிபூரகத்திலேருந்து அப்படி ஒவ்வொரு சக்கரமாக ஏறி மேலே
நம்ம ஆன்மா பயணிக்கிறது மாதிரி சொல்லி அதில் ஒவ்வொரு கட்ட மேல்நோக்கு பயணத்திலேயும் ஆன்மாவுக்கு ஒவ்வொரு விதமான ஒரு அனுபவம் தோன்றும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், நம்ம டிவியில் சேனல் மாற்றுற மாதிரி ஒரே ஸ்க்ரீன் தான், ஆனால் அதில் நம்ம நிறைய சங்கரா சேனல், ஜோதி, அது மாதிரி நிறையா சேனல், நான் வந்து பேரை சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க, நான் சங்கராவில் சொல்கிறதுனால எனக்கு டக்குன்னு அது வருது. அந்த மாதிரி ஏதோ ஒரு அவங்கவுங்களுக்கு என்னென்ன சேனல் பிடிக்குமோ அதை என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க அதை வரிசலாக வச்சுருக்காங்க. அது ஒரே ஸ்க்ரீன் தான், ஆனால் அதில் எல்லாம் தெரியுது. அந்த மாதிரி இந்த ஒரே உடலுக்குள் அறுவகை உலகத்தோடு தொடர்பு. அறுவகைன்னு சொல்கிறத விட 7ன்னு சொல்கிறது சிறப்பு என்றாலும் 6 தான் இங்கே நம்ம எடுத்துன்னு இருக்கோம். இப்போ 7வதுங்கிறது இறைவனோடு இரண்டரை கலத்தலுக்கு உண்டான பெருமை. அங்கே உலகம் இல்லை, சர்வ வியாப்தியாக போயிடுது. அதனால் அந்த 6 இடம், இந்த விஷயத்தையும் ஷட் தரிசனம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஷட் தரிசனம் ஏதோ சொல்லி சொதப்புறேன்னு மாத்திரம் உங்களுக்கு புரியுது, ஆனால் என்ன சொல்ல வரேங்கிறது இன்னும் புரியல. இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஜபம் பண்ணுறமோ இல்லையோ, ஜபம், பஞ்சாட்சர ஜபம், ஷடாட்சர ஜபம் எதுவாவது பண்ணினா அவளுக்கு சுவாமி 6 தரிசனத்தை கொடுப்பார். ஜபம் அத்தனை பேருக்குமே அவாவா பொருளில் பதில் சொல்கிறா. இப்போ 6 வகையில் எப்படி காட்சி கொடுப்பார் அப்படின்னா, 6 வகை புலனுக்கும் உணரச் செய்வார். இந்த 5 வகை புலன் ஒரு மனது, இது 5 + 1 6. இவைகளுக்கு ஜபத்தின் வழியாக சுவாமி நமக்கு புலப்படுத்துவார். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜபம் பண்ணோன்னா முதல்ல கண்ணுக்கு வந்து சாமி தெரியணும். அப்போ தெரியும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஸ்தூலமாக நம்ம பஞ்சாட்சரம் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் அதுக்கு மேலே ஏறிண்டே போச்சுன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் நம்ம அதுக்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம ஏதோ காலம்புற ஒரு தடவை சொல்கிறோம், சாயந்தரம் ஒரு தடவை சொல்கிறோம், அந்த மாதிரி ஒரு லெவல்லேருந்து நம்ம அதெல்லாம் சிந்திக்க முடியாது. நான் சொல்கிறது இதே வேலையாக இருக்கணும். அது மாதிரி ஒரு 5 லட்சம்லாம் தாண்டி போகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதை பார்த்தாலும் அது பஞ்சாட்சரத்தினுடைய சம்மந்தப்பட்டதாக இருக்கும். நீங்கள் இது அனுபவத்தில் தான் பார்க்க முடியும். நீங்கள் சாதாரணமாக நடந்து போயிட்டே இருப்பீங்க, உங்கள்கிட்ட பேசுகிற ஒரு பேர் நடராஜர்னு இருக்கும். நீங்கள் அப்படியே ஒன்றுமே அப்படியே சாதாரணமாக ஏதோ ஒரு விஷயத்தை உட்காந்து இப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க ரோட்டில், அதில் நடராஜருடைய போஸ்ட் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? உங்கள் கண்ணுக்கு வந்து அவர் பட்டுக்கிட்டே இருப்பார். இந்த 5 லட்சம் வந்துருதுன்னா உங்களை அவர் விடவே மாட்டார். நீங்கள் எங்கே திரும்பினாலும் அந்த பஞ்சாட்சரத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த நடராஜர் அவருடைய விக்கிரகம், இல்லை ஏதாவது ஒரு டிவியை திருப்பிங்க, டிவியை திரும்பி ஓம் நம சிவாயன் பாட்டு போடும், சிவாய நம்ம ஒன்று ஏதோ ஒரு பாட்டு போடும். அது மாதிரி நீங்கள் எங்கே திரும்பினாலும் உங்களுடைய கண் வந்து அந்த பஞ்சாட்சரத்தோடு சம்பந்தப்பட்ட சிவபெருமானுடைய தோற்றம் அல்லது உருவம் அல்லது எழுத்து ஏதாவது ஒன்று என்ன பண்ணிகிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். இந்த 5 லட்சம் இதுதான் முதல் தரிசனம். முதல் தரிசனம் அதான். இதுதான் அபிராம்பட்டர் சொல்வார், பார்க்கும் திசைதோறும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் 5 அவர் எங்கே பார்த்தாலுமே வெறும் மலர்களாகவே தெரியும் அவருக்கு. ஒரு லெவலை தாண்டிட்டோம்னா என்னவா இருக்கும், எல்லா விஷயமும் அதுவாகவே தெரிய ஆரம்பிக்கும். அதை தான் தரிசனம்னு சொல்கிறோம். நம்ம சாதாரணமாக உலகில் பார்க்குறத தரிசனம்னு சொல்கிறோம். பஞ்சாட்சர ஜபம் பண்ணி அந்த ஜபத்தின் வலுவினால் உங்களை சுற்றி நீங்கள் காண்கிற பொருள்கள் சிவத்தின் வெளிப்பாடாக இருப்பதை உங்கள் விழி தரிசிப்பதையே இங்கே தரிசனம் என்று நான் சொல்கிறேன். இப்போ அடுத்தது சப்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ விஷயம் பாருங்கள். நல்லா தூங்கிக்கிட்டு இருப்போம். நீங்கள் இன்றைக்கி சிவனுக்கு ஏதாவது ஒரு விசேஷம்னு வச்சுக்கோ,
அன்றைக்கி அப்பா மாதிரி வரும். எந்தையே ஈசா உடலிடம், இதெல்லாம் சான்று இருக்குது. அப்பா மாதிரி வரும். இல்லைன்னா நம்ம யாரை பயப்படுவோமோ அவளை மாதிரி வரும். பேர் சொல்லி கூப்பிடுவோம். இதெல்லாம் அனுபவத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது. என்னை பைத்தியம்னு நீங்கள் நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் ஏதோ ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணுறேன். என்னமோ கேட்குறோங்கிறதுனால இவர் ஏதோ கதை சொல்கிறாரு, அதெல்லாம் அனுபவத்தில் தான் வரும். அதெல்லாம் அவனுக்கு தான் வெளிச்சம். எனக்கு எதுவும் தெரியாது. அதில் இப்போ தரிசனத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு இந்த விஷயம் அது என்ன பண்ணுவோம்னா, அந்த குரல் நல்ல காலம்புற நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இப்போ ஆருத்ரான்னு வச்சுங்களேன், அதுக்கு முதல் நாளே தெரிஞ்சிடும். டே ஏந்திரா அப்படிம்பாரு. அந்த குரல் தகப்பனாருடைய குரலாக இருக்கும், குருவனுடைய குரலாக இருக்கும், அஞ்சுகிற குரலாக இருக்கும். அந்த குரலை கண்டிப்பாக நீங்கள் கேட்டே ஆக வேண்டும். நீங்கள் ஒரு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்கு போயிட்டீங்க, அந்த குரல் கேட்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோயிலுக்குள்ளே உள்ளே நுழையிறீங்களே, அர்ச்சகசி சிவசாட்சாத் உள்ளே வாங்க வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமாக இருக்கீங்களா, அப்பா பார்த்தே ரொம்ப நாளாச்சே அப்படின்னு அந்த வார்த்தை அப்படியே கேட்கும். நீங்கள் அந்த உள்ளே போகும்போது யாரையோ சொன்னாலும் சரி, இல்லை நம்மளையே சொன்னாலும் சரி, இல்லை சிவாச்சாரியார் கூப்பிட்டாலும் சரி, இல்லை அங்கே வேறு யாரையோ ஒருத்தரை கூப்பிட்டாலும் சரி, அந்த சப்தம் நமக்கு என்ன கேட்கும்? இதில் என்ன விசேஷம், நீங்கள் எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் அப்படி கேட்கும். இப்போ நீங்கள் ஒரு தடவை கேட்டால் அது தரிசனம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் 10 இப்போ சிவன் ராத்திரி வருது, நான் 10 கோயிலில் தரிசனம் பண்ணுவோம், 10 கோயிலையும் அந்த சவுண்டு கேட்கும். வாடா எப்படி இருக்க, யாரோ பேசுவான், ஏதோ உங்கள் காதில் விழுந்துடும். ஒரே மாதிரி வரும் இந்த அனுபவம். அதுதான் என்னது? சப்த தரிசனம். அதுக்கு அடுத்தது முதல்ல கண்ணால் பார்த்தோம், அடுத்து காதால் கேட்குறோம். அடுத்தது வாசனை. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜபம் பண்ணிகிட்டே இருங்க, 24 மணி நேரம் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு 15 லட்சத்துக்கு மேலே போயிடுது அப்படின்னு சொன்னால் ஒரு மங்கள வாசனை வீசும். அந்த மங்கள வாசனை உங்கள் மைண்டில் எதை கொண்டு வரும் அப்படின்னா, சிவன் கோயிலில் இருந்தால் ஒரு வாசனை வருமே, அந்த வாசனை வரும். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அங்கே சிவன் கோயிலில் என்னென்ன அபிஷேகம் பண்ணி அப்படியே இருக்கும், ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த எண்ணெய், இளநீ, இந்த எல்லா விஷயமும் சேர்த்து பண்ணதுனால ஒரு விதமான வாசனை அடிக்கும். அது நீங்கள் எந்த அட்மாஸ்பியரில், எந்த கோயிலில் எங்கே அந்த வாசனை வீசித்தோ அந்த வாசனை வீசும். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் சொல்கிறது. இப்போ நான் சிதம்பரத்தில் போய் நிற்கிறேன் அப்படின்னா அங்கே என்ன வாசனை வீசும் அந்த வாசனை வீசும். நான் திருக்கடையூரில் போய் நிற்கிறேன் அப்படின்னா திருக்கடையூரில் நீங்கள் உங்களுடைய மைண்டுக்கு நீங்கள் அதை திருக்கடையூர்லேருந்து வருது நீங்கள் உணருவீங்க. நல்லா கவனிங்க, திருக்கடையூர்னு உணருவீங்க. அதுதான் தரிசனம். அதை வாயாலேனே சொல்ல வேண்டாம், அதுதான் உள்ளிருந்து உணர்த்துவன்கான் சிவபோகசாரத்தில் சொல்லுவார். அது சரியாக புரிஞ்சுக்கலைன்னா தான் அப்புறம் குரு வடிவத்தில் வருவான். முதல்ல உள்ளே இருந்து தான் சாமி உணர்த்தும். இதை லட்சக்கணக்கில் போகும்போது நான் சொல்கிறேன், சாதாரண ஆளுக்கெல்லாம் இதெல்லாம் யோசனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நம்ம அதுவே வாழணும், அதுவாகவே முயற்சி பண்ணணும். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, அப்படி இருந்தால் இது சாத்தியப்படும். அப்போ என்ன ஆகும்னா அந்த வாசனையை நம்ம உணர்த்துவோம். அப்படி இல்லைன்னா பிரசாதத்தோட வாசனை அடிக்கும். சிவன் கோயில் பிரசாதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரசாதத்தோட வாசனை அடிக்கும். சில கோயிலில் இறைவனுக்கு மிகுதியாக சாத்தப்படுகிற மலர் வாசனை அடிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, திருக்கடையூர் போனால் வில்வ வாசனை அடிக்கும். நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அந்த கோயிலே வில்வவனம், அந்த வில்வத்துக்கு ஒரு வாசனை உண்டு. அந்த வாசனை நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ண வரும். புரியலையா உங்களுக்கு நான் சொல்கிறது? அங்கே போய் வில்வம் 4 சாத்தி அந்த வாசனை தரிசனம்னு சொல்லலாம். தரிசனம்னா என்ன? நீங்கள் இருந்த இடத்துல உங்களுக்கு சாமி வராரு அப்படின்னா அந்த வாசனை என்ன அடிக்கும். இப்போ நீங்கள் பிக்ஷாடனர் சாமி கும்பிட்றீங்க அப்படின்னு வச்சுங்களேன், பிக்ஷாடனர் சாமி கும்பிட்றீங்க, ஜபம் பண்ணுறீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ வாசனை அடிக்கும், இல்லாமலே அடிக்கும். ஏன்னா மோகினி மல்லிகைப்பூ வச்சுன்னா வரும். அது அப்படி அந்த வாசனையை நீங்கள் நேரடியாக உணரலாம். ஆனால் அது எதுவுமே இருக்காது அங்கே, அந்த அட்மாஸ்பியரில் என்ன இருக்காது, அந்த வாசனை இருக்காது. அதே மாதிரி சாஸ்தாவை ஜபம் பண்ணினா சந்தன வாசனை அடிக்கும். எங்கே மணக்குது, என்ன மணக்குது சும்மாலாம் சொல்ல யாரும். ஏதோ பஜனை தமிழில் சொல்கிறாங்க, ஏதோ மணக்குதுன்னு யாரோ பாட்டு, அதெல்லாம் இல்லை. சாஸ்தா நீங்கள் ஜபம் பண்ணுங்க,
மத கஜ வாகனாய அப்படின்னு மூலமந்திரத்தை நீங்கள் சொல்லி ஜபம் பண்ணினால் அந்த சந்தன வாசனை வீசும். எல்லா சாமியும் பொது இது. நீங்கள் ஒரு தேவதை அத்தனை பேரையுமே இந்த ஒரு தேவதையை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் அனைத்து தேவதைகளையும் நீங்கள் உணர முயற்சிப்பீர்கள். ஒரு படியை நீங்கள் ஏறி நடந்துட்டேன்னா அடுத்தடுத்த தேவதையை நீங்கள் உண்மையை நம்புவீங்க. ஆனால் இந்த ஒன்று தெரியலன்னா கடைசி வரைக்கும் கஷ்டம், நீங்கள் எதையும் உணர முடியாது. அது எந்த சாமியாக இருந்தாலும் இருக்கட்டும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த வாசனைங்கிறது உணர்றீங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வாசனை. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லணும்? ருசி. என்னது ருசி? அது என்ன பெரிய கொடுமைன்னு பாருங்கள். நம்ம சாப்பிட்டா மாதிரியே ஃபீல் இருக்கும். அந்த சுவை நம்ம சாப்பிட்டா மாதிரியே இருக்கும். எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டோம். ஆனால் அந்த அந்த சொப்பனத்தில் அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒருத்தன் கனவு கண்டான்னு வச்சுங்களேன், மறுநாள் காமரை பாயை கடிச்சு வச்சுருப்பான். அது வேற விஷயம். ஆனால் அவன் சொப்பனத்தில் சாப்பிடும்போது அல்வாவாக இருக்கும், அதை ரசித்து சாப்பிட்ருப்பான். அந்த மாதிரி நமக்கு ஒண்டியும் அந்த வாசனை என்ன தெரியும், அந்த சுவைங்கிறது தெரியும். அதே மாதிரி நீங்கள் என்ன நைவேத்தியம் பண்ணாலும் 2 பாகமாக எடுத்து வைக்கணும். இதெல்லாம் பரீட்சான்னு பேர். நம்ம கேரள பகுதி, அது பேர் என்ன, இந்த வடக்க உத்தரப்பிரதேசம் அங்கெல்லாம் போனால் இந்த அதர்ம பூஜைன்னு பண்ணுவாள். அவள் சாமிக்கிட்ட பேசுவாள், அப்படி தட்டுவான் ஐயா. நம்மளாம் பயப்படுவோம், கையால் அப்படி தட்டுவான். அப்படி தட்டிட்டு இந்த சாத்தை, இங்கே இருக்கிற சாத்தை சாப்பிடுவான், இங்கே இருக்கிற சாத்தை சாப்பிடுவான். இங்கே இருக்கிற ஒரே சாப்பாடு 2ஆக பிரித்து வச்சுருப்பான். பாகம்னு பேர், அதுக்கு பேரே பாகம். சாமி வந்துட்டா சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்பான். எவ்வளோ துணிச்சல் பாருங்கள் அவனுங்க. இதில் போட்டிருக்கிற அந்த சாராம்சம் இதில் இருக்காது. நீங்கள் ஒரே நைவேத்தியம், ஒரே பக்குவம், ஒரே குண்டான், அதை 2ஆக பிரிப்பான். அது பேர் பாகம்னா பிரித்தல். இது அந்த அதர்ம பூஜையில் வரும். அது இந்த பாகம்னு சொல்லி சாமிக்கு 2 விஷயத்தை வைப்பான். ஒன்று தான் நைவேத்தியம் பண்ணுவான், ஒன்றை நைவேத்தியம் பண்ண மாட்டான். அது கேட்டால் அது என் பாகம்னு சொல்லுவான். யார் பாகம்? அவன் பாகத்தை அவன் தின்னு பார்ப்பான், சாமி பாகத்தையும் தின்னு பார்ப்பான். அதில் சப்புன்னு இருக்கும், எந்த ருசியும் இருக்காது. எலுமிச்சம்பழ சாதம் எலுமிச்சை ருசி இருக்காது. நீங்கள் அதே இதை சாப்பிடும்போது எலுமிச்சம்பழ சாதம் ருசி வரும். ஒன்று சும்மா இல்லை, இதெல்லாம் ஜபத்தில் நேரடியாக பார்த்துருக்கா அவள்லாம். அது மாதிரி வரும் சாமி. நம்ம கூப்பிடல, அவர் வரல, அவ்வளோ. சாமிக்கெல்லாம் அழிவே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ என்ன ஆகும், இந்த நைவேத்தியம் அந்த மாதிரி தெரியும். நேரடியாக அந்த நைவேத்தியத்தினுடைய பலனை நம்ம வரும். சில பேருக்கு அந்த ருசியே வரும், அந்த மனசுக்குள்ளே அந்த விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நைவேத்தியம் பார்த்தோம். கந்த, ரச, ரூப, ஸ்பர்ஷ, சப்த. ஸ்பர்ஷம், ரசம், அப்படி தானே? ரசம்னா சுவையை பார்த்துக்கணும். ஸ்பர்ஷம்னா சாமி தீண்டுற சத்தம் கேட்குமா அப்படின்னு கேட்டால், நல்லா நீங்கள் பிரமாதமாக உட்காந்து பஞ்சாட்சரத்தை சிதம்பரத்தில் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்களாம் சோதனையாகவே பண்ணி பாருங்கள். நல்ல உச்சத்தில் தியானத்தில் இருக்கும்போது யாரோ உரசுற மாதிரி இருக்கும், இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் கண்ணை திறக்க நீங்கள் பயப்படுவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கண்ணை திறக்க நீங்கள் பயப்படுவீங்க. ஆனால் உங்கள் மேலே பாம்பு ஏறி போகிறத நீங்கள் கவனிப்பீங்க. அது பதஞ்சலி. அவன் இல்லாமல் நீங்கள் நடராஜாவை பார்க்க முடியாதுங்க. பதஞ்சலி இல்லாமல் நீங்கள் நடராஜாவை பார்க்க முடியாது. துண்டாக ஒரு 3 நாள் ஜுரம் வரும். நீங்கள் இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்தா தெரியும். சிதம்பரத்துக்குள்ளே உட்காந்து நீங்கள் ஜபம் பண்ணிங்கன்னா மேலே பாம்பு ஏறி அது மாதிரி போய்ட்டுருக்கும். ஆனால் மற்றவனுக்கெல்லாம் தெரியாது. உங்களை மாத்திரம் ரகலை பண்ணி விட்டுரும். இந்த பஞ்சாட்சர ஜபம் பண்ணால் அங்கே வாழற சாமி அது. அதனால் சிதம்பரத்தில் எங்கே போனாலும் அது பேசும். இப்போ நீங்கள் உங்கள் தோளில் பாம்பு ஏறி போச்சுன்னா அந்த உணர்வு உங்களுக்கு தெரியும்ல, பயப்படுவீங்களே. அது மாதிரி இந்த பக்கம் அப்படியே பார்த்து இப்படி திருப்புற மாதிரி இருக்கும். இந்த மூச்சு விடுற அந்த இது நம்ம காதுகிட்ட வரும். இந்த கண்ணமெல்லாம் அனல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு புலி அப்படியே மூந்து பார்த்தா எப்படி இருக்கும், செத்துருவோம்.
வியாக்கிரபாதர் ஒன்றும் பண்ணாது, நம்மளை ஒன்றும் பண்ணாது. ஆனால் இந்த அனுபவம் உங்களுக்கு மட்டும், உங்களுக்கு உள்ளே பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணுறவனுக்கு மாத்திரம் வரும். அப்புறம் அதை எப்படி நான் உண்மைன்னு ப்ரூவ் பண்ணுவேன்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இது நீங்களாக கண்டறிய வேண்டும் உங்கள் வழியில். இதை தான் வள்ளுவன் அப்போவே சொன்னான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் சொல்கிறேங்கிறதுனால எதுவும் வராதுரா, உன் அனுபவத்தில் பட்டாதான்டா அது வருங்கிறான். மெய்ப்பொருள். வியாக்கிரபாதருடைய மூச்சு விடுற காற்று சப்தம் உங்கள் காதுக்கு வரும், அனல் பறக்கும். அதுவும் இந்த நரசிம்மர்லாம் இருக்க போகிறோங்க, தெரியாதனமாக ஜெபம் பண்ணிட்டா அது உருமுறை சத்தம் கேட்கும். இந்த குகை உள்ள இந்த சிங்கம் உருமும்ல, அந்த உருமுறை சப்தம் கேட்கும், அவனுக்கு மாத்திரம் கேட்கும். எப்படி இருக்கும்? பாதி பைத்தியமா முழு பைத்தியமானு தெரியாது. அதனால தான் குரு இல்லாமல் சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு வச்சுருக்கா. சாமியாக வந்தாலும் பயந்துருவோம். இப்போ நீங்கள் நடராஜரை பார்க்க ஏன் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது சத்தரிசனம். நம்ம அதை பற்றி, சிவனை பற்றி விசாரம் பண்ணுறோம், அதை பற்றி தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். நீங்கள் உங்கள் அனுபவம் வேறு மாதிரி இருக்கும். பஞ்சாட்சரம் தரிசனம் பண்ணோன்னா நீங்கள்லாம் ஒரு திரைப்படத்துலையோ இல்லை மற்ற விஷயங்களையோ நீங்கள் அடிக்கடி சிவனை எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஜடையோட, ஒரு ஒரு சங்கு சக்கரத்தோட, மீசையோட அவரை என்ன பார்க்குறீங்க நீங்கள்? அது மாதிரி இருப்பாருன்னு உங்கள் மனசில் இருக்கும். நீங்கள் ஒரு புலி உங்கள் மூக்குக்கிட்ட மூச்சு விடும்னு யாராவது கற்பனை பண்ணி பார்த்ததில்லை நீங்கள். அவன் 2 பேர்கிட்ட தான் அவர் மாட்டின்னு இருக்காரு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ அனுபவத்தில் வேறு மாதிரி வரும். அது நீங்கள் பார்க்குற, நீங்கள் உபதேசித்த, நீங்கள் கேட்ட, நீங்கள் பார்த்த, நீங்கள் சிந்தித்த இந்த உலகியல் அனுபவமாக அது இருக்காது. அது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் என்பதை நான் இங்கே வலியுறுத்த ஆசைப்படுகிறேன். இப்போ சாப்பாடு எப்படி இருக்கும்? போயிடும், சுத்தமாக போயிடும். பிரசாதம் சில இடங்களில் வெயிட்டெல்லாம் குறைஞ்சிரும். வெண்ணெய் இருக்குல்ல, வெண்ணெய், அந்த வெண்ணெயை கரெக்டாக நீங்கள் 1/2 கிலோ ஜெபம் பண்ணிவிடுங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 கிலோ நீங்கள் எடை போட்டுங்க. அது மேலே எதுவுமே சேர்க்காதீங்க. ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே குறைஞ்சிரும். இதை உங்களால் ஒத்துக்கவே முடியாது, ஆனால் நிச்சயம். இதெல்லாம் பரீட்சை. ஜபம் சித்தியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இதெல்லாம் பரீட்சை. அதே மாதிரி சிவபூஜை பண்ண பூ, சாதாரணமாக நீங்கள் ஒரு பூவை வச்சுருங்க, அவர் தலையில் ஒரு பூ வைங்க. அதாவது ஆகமப்படி பூஜை பண்ணி, அதாவது இந்த அனந்தாசனம், சிம்மாசனம், யோகாசனம், பத்மாசனம், விமலாசனம், ஆவாகனம், தீட்சை முறையாக பண்ணி அந்த புஷ்பத்தை சாத்து. சாதாரணமாக அதே புஷ்பத்தை அது பக்கத்திலே வச்சுரு. இது வாடி இருக்கும், அது வாடாது. இது வாடி இருக்கும், அது வாடாது. அவ்வளோ இது ஆற்றல் இருக்குது சிவபூஜை. ஒன்றும் சாதாரணம்லாம் கிடையாது. நேரடியாக நம்ம மக்களுக்கு அந்த காலத்தில் எல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கான். இப்போது இந்த மெய் கிட்ட அந்த தொடர்பு, இந்த வாய்க்கிட்ட இருக்கக்கூடிய ருசி மாற்றம், இந்த மூக்குக்கு வரக்கூடிய வாசனை, இந்த கண்ணுக்கு வரக்கூடிய தரிசனம், இந்த காதுக்கு கேட்கக்கூடிய ஒளி, ஒத்துருமே இருக்காது. மணி சத்தம் கேட்கும், ஒத்துருமே இருக்க மாட்டான். ஆலய மணி சத்தம் அவ்வளோ அழகாக கேட்கும். 4 மணிக்கு ஏந்து பார்க்க வேண்டியதான், சுற்றி ஈத்தி பார்த்துட்டு அப்படியே திருப்பி படுத்துக்க வேண்டியதான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? படம் படுத்தும் பஞ்சாட்சரம். நீங்கள் ஜபம் பண்ணிட்டீங்கன்னா அந்த மணி சத்தம் கேட்கும். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு வெள்ளைக்காரன், அவன் லண்டனில் இருந்திருக்கான். அவன் எவனோ சொன்னான், அவனுக்கு உபதேசம் பண்ணி பஞ்சாட்சரத்தை அவன் ஜபமாக பண்ணி அவனுக்கு ஒரு ஒலி கேட்டுக்கிட்டே இருக்குது, இந்த மணி சத்தம். அவன் எங்கே போனாலும் இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. அதில் காசிக்கு போயிருக்கான் அவன். அதில் யாரோ ஒருத்தட்ட போய் கேட்டு, இது இல்லை, இதெல்லாம் நீங்கள் கேட்க முடியாது, நீங்கள் சிதம்பரத்துக்கு போங்க. அங்கே ஒரு தீட்சிதர் போயிருக்கார், இல்லைன்னா அவனுக்கு அந்த பிராப்தம் கிடச்சிருக்காது. அந்த தீட்சிதர் நீங்கள் சிதம்பரத்துக்கும் சாதாரணமாக வா, எல்லா கோயிலையுமே அந்த ஒரு குருக்கள்லாம் வந்தால் கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிடுவான். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உள்ளே பார்த்தா வாசல்லே குமுறி குமுறி அழுகுறான். அதனால் உள்ளேயே போக முடியல, ஏன்னா இந்த ஒலி அவனுக்கு கேட்டே இருக்கு. இங்கே அடிக்கிற ஒலி, சிதம்பரம் கோயிலில் அடிக்கிற மணி சத்தம், அது இழுத்துன்னு போகும் அப்படியே. நீங்கள் ஒன்றும் பஞ்சாட்சரத்தை ஒன்றும் சாதாரணமான விஷயம்னு நினைக்காதீங்க. பித்தான்னு சும்மாலாம் பாடல சுந்தரர், நம்மளை பைத்தியமாக்கி விட்டு போயிடுவான். உடனே ராஜசேகர சிவாச்சாரியார் சொன்னார், சிவனை கும்பிட்டுவாலாம் பைத்தியமாயிடுவா. அந்த விஷயத்துக்கு தயவு பண்ணி நான் புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா,
நீங்கள் ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு மெய்யுணர்வு இருக்குது. இந்த உணர்வு உள்ளுக்குள்ளே மனதுக்கு எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு புறச்சூழல் எதுவாகவும் அது இருக்காது. ஆனால் அகச்சூழலில் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. அகோரமூர்த்தின்னு ஒரு சாமி இருக்குது திருவெண்காட்டில், பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். சூழங்களெல்லாம் வச்சானா அந்த சாமி வருதுன்னா வயரெல்லாம் சொர சொரங்க, ஒரு மாதிரி ஒரு துக்கம் நடந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு சொரசொரப்பை என்ன கொடுத்துருவாரு உள்ளுக்குள்ள. ஆனால் அதுக்கான சூழல் இருக்காது, எல்லோரும் சுற்றி நின்றுட்டு இருப்போம், நம்ம சாமி தான் கும்பிடுவோம். ஏதோ ஒரு தகவல் வந்தால் நம்ம அந்த சொரசொரப்பு வரும், ஏதோ ஒரு கெட்ட தகவல், ஒரு பயப்படுற விஷயம்லாம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது, அது சொரசொரப்பு வரும். அதே நீங்கள் காமேஸ்வரன்னு சிதம்பரம் நடராஜா ரகசியத்துலலாம் சாமி கும்பிட்றா பாருங்க, அப்படியே மனம் ஆனந்தமாக இருக்கும். எங்கேருந்து உங்களுக்கு அந்த ஃபீல் வருதுன்னெலாம் தெரியாது, அதுக்கு உண்டான புறச்சூழல் எதுவுமே இருக்காது. ஆனால் நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க. ஆனந்தமாய் என் அறிவாய் வானந்தமான வடிவுன்னு சும்மா சொல்லலை அபிராமி பட்டர், அப்படியே மிதந்து இருக்கான் மனுஷன். காமேஸ்வர பாவம் உந்தன் திருமண கூலமும் அப்படிம்பார். அப்படி ரெண்டு பேரும் ஒரு கல்யாண கோலத்தில் இருந்தால் அவள் ரெண்டு பேருக்குள்ள புருஷனுக்கும் அந்த புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிற அந்த மனைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு உள் உணர்வு இருக்குது பாருங்கள், ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்திலே தோன்றும் சாமி கும்பிடும்போது. இப்போ யமனை ஒருத்தன் கும்பிட்றான்னு வச்சுங்க, யாருக்கும் உயிர் போகிற மாதிரியே இருக்கும். புரியறதுக்காக சொல்கிறேன், நான் யமனை இழிவாக சொல்லலை. அவனோட பண்பு உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுதும் பார். ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு பண்பு இருக்கு. அந்த பண்பு நம்ம உள்ளுக்குள்ளே தானாகவே தோன்றி மறையும் அந்த சுவாமி வந்து போகிற இடத்துல. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 2 நாள் 3 நாள்லாம் இருக்காது, வித் அ செகண்ட். அதனால தான் அவர் அழகாக சொல்கிறார், மாத்திரை இந்த மாத்திரை இதுக்கு வேகமாக தட்டலாம் கையை. ஒன்றுமே புரியலைன்னா அப்புறம் நான் எப்படி தான் பதில் சொல்கிறது சொல்லுங்கள். மாத்திரை பொழுதுனா இந்த செகண்டு தான் அந்த விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விழிப்புணர்வுக்கு ஆளாவீங்க. இந்த தேவதையினுடைய இந்த சந்நிதி விசேஷம் உங்களை என்ன பண்ணும்னா, இந்த ஜபத்தில் இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக வெளில போயிடும். அதுக்கப்புறம் மனசுக்கு ஒரு பெரிய தைரியம் வரும், எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. அப்படியா பார்த்துக்குவோம், என்ன இப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும். அது என்ன காரணம்னா, இந்த நெருப்பு பக்கத்தில் இருந்தால் அனல், குளிர் பக்கத்தில் இருந்தால் குளிர் இருக்குல்ல. பனிமலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோ, இமயமலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோ, கை காலம் நடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பஞ்சாயத்து கட்டின்னு போக முடியுமா? அங்கேயே போய் அப்படியே சமாதி பண்ணிட வேண்டியதான். அப்புறம் அந்த மாதிரி ஒரு பனிக்கட்டி பக்கத்தில் இருந்தால் குளிர் வருமோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு பண்பு உங்களுக்கு அந்த தேவதையினுடைய சாநித்தியம் உள்ள நுழைய 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 நீங்கள் ஜபம் பண்ண 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 தான் அதை தாக்கு பிடிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு என்ன வரும். அதுக்கப்புறம் அந்த மாத்திரையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும் அந்த பொழுது. அந்த மாத்திரை பொழுது ஏறி அது சொல்கிற ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெளிவாக புரியும், உங்கள் உள்ளுணர்வில் ரொம்ப தெளிவாக புரியும். கல்யாணம் இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளையை கொடுக்கலாமா வேண்டாமா, அபிராமி சன்னதியில் போய் நிற்கிறோம்னு வச்சுங்களேன், நீங்கள் தெளிவான முடிவு எடுப்பீங்க. இதை கொடு, இது இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கும் அந்த முடிவு. அதே மாதிரி நீங்கள் ஒரு கெடுதலை குறித்து போகணும்னு தடுத்து விட்ருவோம். நிலப்படியில் போகும்போதே குப்பரை விழுவீங்க, நல்லா தானே வந்துக்கிட்டு இருந்தோம். உங்கள் வீட்டுக்குள்ளே யாராவது கெடுதல் பண்ணணும்னு வந்தால் நிலப்படியில் இடிச்சுக்குவான், அதை காமிக்கும், இவன் இந்த எண்ணத்தோடு வரான்டா. இன்னும் பஞ்சாட்சரங்கிறது சத்திய தரிசனம், அந்த மாதிரி விஷயந்தான் இங்கே ஷட் தரிசனம்னு சொல்கிறான். இந்த இடத்துல ஷட்டுங்கிறது மீண்டும் நான் சொல்லுகிறேன், வண்டு மனம். இந்த மனம் இந்த அறுவகை பண்பையும் பெற்று தெய்வீக தன்மையை உணரக்கூடிய சிறப்பு விஷயத்துக்காக தான் இந்த ஜபம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தெய்வீகத்தோடு ஒரு தடவை நீங்கள் தொடர்பு கொண்டு விட்டால் அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தேகம் வராது சாமி பேர். அது வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். எது வர வரைக்கும்? அந்த அனுபவம் வர வரைக்கும் நான் என்ன தான் மைக்கு வச்சுட்டு என்ன தான் விஜயன் சார் யூடியூப்பில் போட்டாலும் 500 எபிசோடுக்கு மேலே போயிருந்தாலும் மனசு இறங்கவே இறங்காது. ஒரு தடவை அம்பாளை பார்த்துட்டு ஏன்னா காலில் கொலுசு போடுறான்னா சாதாரண பாதியை கொண்டு வந்து சாத்துறேன்னு கேட்டால் பாருங்க அம்பாள், அவனுக்கு எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த கொலுசை மாட்டி விட்டு உனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஜென்மாந்திரத்துக்கு மறக்க மாட்டான், அப்படி தானே? லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதிட்டு இருக்காரு பாஸ்கர் ராயர். கடங்காரன் வந்து சத்தம் போட்டு போகிறான்,
அபர்ணாயனமான எழுதின்னு இருக்கார், கடனை போக்குவோலேன்னு. அவர் அழுதார். வாத்திகாரி பேர் லலிதா. கேட்டா ஏன் அழுவுறீங்க அப்படின்னு. கடன் தானே, அதுக்காக அழுவுறீங்களா? அதுக்கெல்லாம் ஆல்ரெடி நான் எழுதுகிற நாமாவளி பொய்யாயிடக்கூடாது. நீ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை. ஏதோ ஆத்துக்காரன்னு அவள் கேட்டான். மறுநாள் காலம்புற பால்கான கடன். அந்த பால்கான கடனை அந்த அம்மா வந்து படி தாண்டா பத்தினி, இந்த லலிதாங்கிறவன். அந்த அம்மா அந்த காலத்தில் அது ஒரு விரதம், அந்த படியை விட்டு தாண்டவே மாட்டாங்க, அதுலேயே இருப்பாங்க. இருந்து அப்படியே கடைசி வரைக்கும். அந்த மாதிரி ஒரு பதிவிரத ஒரு படி தாண்டாமல் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அந்த சாமியே அந்த இடத்துல நின்று போகும். இன்னும் சாதாரணமான விஷயம் இல்லை. பெய்யன பெய்யும் மழை, அந்த மாதிரி ஒரு வல்லமை இருக்கு. அவ்வளோ மாதிரி போய் பணம் கொடுத்துட்டு போயிட்டான் அம்பாள். எங்காத்துக்காரி இந்த படியை தாண்ட மாட்டா, யார் போவா? அம்பாளே கொடுத்துருக்கா. அந்த மாதிரி ஒரு நேரடியான அனுபவம் சபரிமலையில் அதிகமாக கிடைக்கும் நமக்கு. ஆனால் நம்ம அதை கவனிக்கிறது இல்லை, நம்ம அதை கூர்ந்து நம்ம அதை பெற்றுக்கொள்ளுகிற பண்பு இல்லை. மாணிக்க வாசகர் மாதிரி சுந்தரருக்கே பாருங்க, கல்யாணத்தன்னைக்கு இப்படி பண்ணுறானே, என்ன பைத்தியமடா நீ அப்படின்னு கேட்கல. ஏன்னா ஒரு கல்யாணம் அழகாக கல்யாணம் ஆகிட்டு இருக்கு, குறுக்க வந்து ஏழ்ற மாதிரி பூந்து நீ எனக்கு அடிமை கல்யாணத்தை நிறுத்துன அபசகுணமாக பேசி கடுப்பில் சட்டையை பிடிச்சார். அது வரைக்கும் அவருக்கு என்ன இருக்கு, அவருடைய மனநிலை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்படி ஆகாயத்தில் போய் மறையிறார். நம்மை பித்தாவின பாடுக அப்படின்னு சொன்னால் உருகாது மனசு இல்லை, விட்டுட்ட மேடம் கதற மாட்டோம் நம்ம. யோசிச்சு பாருங்க, கையில் பிடிச்ச கடவுள் மேலே போய் மறைஞ்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அல்லேன் உனக்கு அல்லேன் இனி அப்படின்னா ஆலா இனி அல்லேன் எனலாமும். அந்த ஓகாரத்தில் வந்து அவ்வளவு வேதனை இருக்கு. ஏன்னா கதறிட்டு வந்திருக்கார், நான் கீழே போனால் உன்னை மறந்துடுவேன்னு. அப்படி எதுக்கு சொல்கிறேன், அவருக்கே அவ்வளோ லேட்டாக புரியணும், நமக்கெல்லாம் எப்படி யோசிச்சுக்கோ. வரவாயின் வந்தவனுக்கே அப்படி, அப்போ நமக்கெல்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான். அதனால் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம வந்து ஜபம் எடுத்துக்கணும், ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அது பலன் தருதா? நாளை காலம்புரை கடன் தீந்துருமா, மத்தியானம் பிரச்சனை தீந்துடும், அந்த அவசரத்துக்கெல்லாம் வேலை செஞ்சு அவர் வேலை செஞ்சாலும் அது உங்களுக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? எது கொடுத்தாலும் சொல்கிறேன், அந்த அனுபவம் அப்படி உணர்த்தி உணரும். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல ஷட் தரிசனம்னு சொல்கிறான். அவன் ஜபத்தில் சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு கை ஓசை, கண்மூடி காணும் காட்சி. ஒரு கை ஓசை கேட்குமா? கண்மூடி காணும் காட்சி பார்க்க முடியுமா? வாய் மூடி சுவைக்கும் சுவை. சாப்பிடுனா வாய் மூடி சாப்பிடுவீங்களா? வாய் மூடி சுவைக்கும் சுவை அப்படி தானே. மெய் தீண்டா உவகை, மெய் தீண்டினாதான் ஒரு சந்தோஷங்கிறது வரும், தீண்டுறதுங்கன்னு பேர். மெய் தீண்டா உவகை, இதெல்லாம் சாத்தியம், இதெல்லாம் தலைகீழே, இதெல்லாம் தரிசனம். நினையாமல் நினைப்பு, எவ்வளோ அழகாக சொல்லுவாங்க, நினையாமல் சொல்லாமல் சொல்லு. புரியுதா? அப்போ அந்த மாதிரி பண்பு யாராக கொடுக்கணும்? அது கடவுள் வழியை. சுந்தரரே நான் திருவண்ணாமலைக்கு போகணும் வழி சொல்லு அப்படின்னு வேறு ஏதோ ஊருக்கு கேட்குறேன். அதை கொண்டு போய் திருத்துறையில் கொண்டு போய் விட்டா இங்கே போடான்னு காமிச்சு விட்டு போயிடும். அது சொல்கிறது தான் ரூட்டு, நம்ம சொல்கிறது ரூட்டு இல்லை. நாம் ஒரு ரூட்டு கேட்டால் என்ன சொல்லுது, அது ஒரு ரூட்டு சொல்லுது. அதான் சாமி, நம்ம நினைக்கிற விஷயம் இல்லை. நமக்கு எந்த இடத்துல வளமோ பலமோ நிலமோ அங்கே அது கொடுத்துரும். அது மாதிரி ஒரே ஒரு விஷயம், ஒரே சாமியை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதில் நான் ரொம்ப எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, திருப்பெருந்துறையுரை மன்னான்னு தான் சொல்லுவார். அவர் இருக்கிறது சிதம்பரமாக இருக்கட்டும், இல்லை அவர் 48 ஊருக்கு மேலே போயிருக்கார், உத்தரகோசமங்கையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மன்னா அப்படிம்பார். திருப்பெருந்துறையுரை மன்னான்னு சொல்லாமலே இருக்க மாட்டார் வாய் திறந்து. ஞானசம்பந்தர் காட்சி கொடுக்கணும், தோணியை பிறகு கூப்பிட்டுருக்காரு திருவேழி மேலையில். அவருக்கு அவர் தான் அனுக்கிரகம். எந்த மூர்த்தி ஆத்மார்த்த மூர்த்தியோ அந்த மூர்த்தி தான் அவளுக்கு செய்யும். அதனால் முதல்ல இதுக்கு வேகமாக தட்டுங்க. அதே மாதிரி ஒரு ஆத்மார்த்த மூர்த்தியை பிடிச்சுங்கோ. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. அடுத்த வார சிந்தனையாக
நாம் யார்? சுப்பிரமணியர். அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.